ஆண்களுக்கு பெண்கள் சலாம் சொல்ல வேண்டுமா? மஹரம் இல்லாத ஆண் உறவுகளுக்கு சலாம் சொல்வது கடமையா? புறக்கணித்தால் மரியாதை குறைவாக கருதுகிறார்கள். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். ஹைர், ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள் சலாம் சொல்லலாமா? ஆண்களுக்கு ஆண்களே இன்றைக்கு சலாம் சொல்வது குறைவு. முதலாவது கண்டிப்பாக சலாம் சொல்லணும், கண்டிப்பாக சலாம் சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்க. அதே மாதிரி அஃப்சுஸ் சலாம பைனக்கும், சலாத்தை உங்களுக்கு மத்தியில் பரப்புங்கள். இந்த ஹதீஸுக்கு நாங்கள் தவறாக ஒரு கருத்தும் விளங்கி வச்சிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதான் சலாத்தை பரப்புன்னு நினைச்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அதுதான் கருத்து. சரியான கருத்து என்றால் சலாமி தானே, அமைதி சாந்தியை பரப்புங்கள். நம்ம இன்றைக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த சிரிப்பும் இல்லை ஒன்றும் இல்லை, கண்டாலே இது அடுத்த இன்னும் பதில் இன்னும் வர இல்லை. நம்ம நினைச்சிடக்கூடாது ஆண்கள் பெண்கள்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு சலாம் சொல்லணும், அதல்ல. இப்போ ஆண்களாக இருந்தால் ஆண்களை பார்த்து சொல்லும் போல அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு புன்னகையோட சலாம் சொல்லுங்க. புன்னகைக்கு சதக்காவோட நன்மை, சலாத்துக்கும் நன்மை. அது உள்ளத்தால சொல்ற சலாமாயிருக்கும். அதுதான் அமைதியை பரப்புறது. சிலவங்களுக்கு சலாம் சொல்ல விருப்பம் இல்லை, ஆனால் வந்துட்டார் இன்னைக்காண்டி வலைக்கும் சலாம் வாங்க இருங்க அப்படிங்குவாங்க. வீட்டுக்கு வந்துட்டா அஸ்ஸலாமு அலைக்கும் அலைச்சலாம் வாங்க வந்துட்டான், உள்ளத்தால சொல்லும் இந்த வந்துட்டான், இந்த நேரத்துலயா வரணும், பதுவா செஞ்சு எப்படி அப்படின்னு பேசுவாங்க. அப்ப எனவே நமக்கு ஒரு விஷயம் என்னென்றால் அன்பை நாம் வெளிப்படுத்தணும், உள்ளத்தில் இருக்கிற அந்த சாந்தியை வெளிப்படுத்தணும் என்பதை நஃப்சுஸ் ஸலாம பைனக்கும், சலாத் உங்களுக்கு மத்திய, அதனுடைய வார்த்தை மட்டுமல்ல அதனுடைய கருத்தை நாம் பரப்ப வேண்டும். முஸ்லிம் சலாத்தை பரப்பணும்னு அர்த்தம் என்னடா, வீட்டுக்குள்ள சலாத்தை பரப்புற முஸ்லிம் நாட்டுக்குள்ளையும் பரப்பணும், உலகத்துக்கும் சலாத்தை கொடுக்கணும். இப்ப நம்ம என்ன செய்யறோம்டா, மக்களுக்கு சலான் சொல்றோம், வீட்டுக்குள்ள சலான் சொல்றதை விட்டுட்டோம். எந்த ஒரு கணவன் மனைவி வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதும் முதலாவது என்ன செய்யணும், சலாம் சொன்னால் அந்த வீட்டுல பரக்கத் உண்டாகும்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா தகல்த அஹ்லக ஃபஸல்லிம் அலா அஹ்லிக், இதா தகல்த உன்னோட குடும்பத்துக்குள்ள நீ நுழைந்தால், அதாவது வீட்டுக்குள்ள சென்றால், ஃபஸல்லிம் அலா அஹ்லிக யகுன் பரக்கத்தன் அலைக்க வ அலா அஹ்லிக் வ அலா அஹ்லி பைத்திக். அது அந்த சலாம் சொல்வதன் மூலமாக உங்களோட வீட்டுக்கும் உங்களுக்கும் பரக்கத் உண்டாகும்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப வீட்டுக்குள்ள வரும்பொழுது சலாத்தோட வரணும். ஒரு உங்களோட பிள்ளைக்கு அதை பழக்குங்க. ஒரு கணவன் வீட்டுக்கு போற நேரம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிரிச்ச முகத்தோட போகணும். நம்ம போறதெல்லாம் காஃபி ஊத்து, டீ ஊத்து, போன் சார்ஜர் எடு, அப்படிதான் நம்ம போறோம் வீட்டுக்குள்ள. பெரும்பாலும் ஆண்கள், பெண்கள் குறைவு. ரெண்டு மாதிரி மீக்கலாம். அப்ப சலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போகணும், அந்த பழக்கத்தை நம்ம உருவாக்கணும், அது பரக்கத்தை உண்டாக்கும். நம்ம நிறைய பேர் காண்ற எல்லாருக்கும் சலாம் சொல்லுவோம், ஆனா வீட்டுக்குள்ள போகும்போது சலாம் சொல்ல மாட்டோம். உலகத்துக்கு சலாத்தை கொடுக்கிறோம், வீட்டுக்குள்ள அந்த சலாம் இல்லை. வீட்டுக்குள்ள சலாம் இல்லாம உலகத்துக்கு சலாத்தை கொடுத்து என்ன செய்ய? ஊர்ல இருக்கிற எல்லாரோடையும் சிரிச்சு நல்ல சந்தோஷமா பேசுவாங்க, மனைவியில எரிஞ்சு விழுவாங்க, பிள்ளைகளோட எரிஞ்சு விழுவாங்க. இதெல்லாம் மார்க்கம். ஹைர். இப்ப இன்னொரு விஷயம் என்னடா, ஆண்கள் ஆண்களுக்கு சலாம் சொல்லணும், அதுல பரக்கத்து இருக்கிறது. பெண்கள் பெண்களுக்கு சலாம் சொல்லணும். அதே நேரம் பெண்களுக்கு சலாம் சொல்லலாம், பெண்கள் ஆண்களுக்கு சலாம் சொல்லலாம். ஆனால் ஒரு கட்டத்துல நம்ம எந்த நோக்கத்துக்காக எந்த அடிப்படையில் சொல்றோங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும். ஒரு அழகான பொம்பளை போகும்போது அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றது, கிளவி வயசானவங்க போகும்போது சும்மா கண்டுக்காம போறதுன்னா இது கூடாது, இது ஃபித்னா. நான் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு, இது கூடாது. அப்ப எனவே ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் சலாம் சொல்றோம், நன்மை கிடைக்கணும். இப்ப நம்ம பயானுக்கு வந்துடும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம், அப்படியே அமைதியா இருக்கிறோம், வலைக்கும் சலாம் பதில் சொல்லத்தான் வேணும், கண்டிப்பா அது பதில் சொல்லத்தான் வேணும். இதுல யார் எவர் நமக்கு எதுவுமே தெரியாது, தூரத்து பார்வை நமக்கு விளங்காது. இப்ப உங்களோட முகம் கூட நான் பார்க்கிறேன், எனக்கு விளங்க இல்லை தானே. அப்ப அது மாதிரி நம்ம பல விஷயங்கள். அப்ப இதுல யார் எவன் நமக்கு மைண்ட்ல ஒருத்தரை பார்த்து பேசுறதும் இல்லை, யார் எவன் நமக்கு ஒன்றும் பார்க்கல, நம்ம அப்படியே பொதுவாக தான் இருப்போம். அப்ப தனியாக ஒரு சந்தர்ப்பத்தில் ஃபித்னா என்று ஏற்படுமாக இருந்தால் அங்க தவிர்ந்து கொள்றதா நல்லம். சலாத்தை சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு என்ன பேச்சு, தேவையில்லாத பேச்சுகள் வரும். அதனால நம்ம புரிஞ்சுக்கணும், சலாம் சொல்வது என்பது ஆண்கள் பெண்களுக்கு சொல்லலாம், பெண்கள் ஆண்களுக்கு சொல்லலாம். இப்போ ஒரு ஸ்கூலுக்கு படிச்சு கொடுக்க போகும்போது ஆம்பளை பிள்ளைகள் தான் இருப்பாங்க, அப்ப என்ன செய்யலாம், சலாம் சொல்லலாம், அப்படித்தானே. அதே மாதிரி சொந்தக்காரவங்க வருவாங்க, அப்ப நம்ம சலாம் சொல்லணும். அதே மாதிரி எந்த கட்டத்தில் அதை தவிர்த்து கொள்ளணுங்கிறது நம்மட உள்ளம் தான் என்ன செய்யணும், தீர்மானிக்கணும். பொதுவான சட்டங்கள்ல சில விதிவிலக்குகள் இருக்கும், ஆனால் விதிவிலக்குகள் விதி அல்ல. அதே நேரத்தில் எல்லா விதிகளிலும் விதிவிலக்குகள் உண்டு என்பதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும்.